குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 30, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் உயிரிழப்பு குறித்து வந்து பார்த்திங்கன்னா சட்ட மசோதாலாம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் குறித்து மரணம் ஏற்பட்டால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு ஆயுள் காலம் வரை கடுங்காவல் சிறையும் 10 லட்சத்திற்கும் குறையாத அபராத தொகையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 3 லட்ச ரூபா வரையும் அபராதம் இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரணம் ஏற்படாத பிற நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனையும் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கவும் முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் 7,000 மட்டும்தான் அபராதமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதை மருந்து குறித்து விளம்பரம் செய்தால் 5 ஆண்டுகள் சிறை. அதாவது மது அல்லது போதை மருந்து பயன்படுத்த வேண்டும் என்றோ விற்பனைக்கு இருப்பதாகவோ விளம்பரம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு குறையாத 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஜெயிச்சிருக்குது. ஓகேங்களா. இதோட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. இதை பற்றி டீட்டெயில் நான் அப்புறம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து மத்திய எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி விட்டுருக்காங்க. 8,326 காலி பணியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா. தகுதியுள்ளவங்க கண்டிப்பாக விண்ணப்பிங்க, எதையும் அலட்சியப்படுத்த வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு வந்து பார்த்திங்கன்னா 95,607 வழக்குகளை வந்து தீர்ப்பளித்திருக்கிறார். ஓகேங்களா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ சும்மா டேட்டா வந்து மென்ஷன் பண்ணி மறுபடியும் பார்க்குறோம். சரிங்களா. அடுத்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி நீட்டிப்பு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மே 19 அடுத்த ஆண்டு மே 19 வரை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் வந்து தொடருவார். ஓகேங்களா. இன்று வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் முத்துலிங்கத்துக்கு வந்து விருது வழங்கும் விழா வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் முத்துலிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணதாசன் விருது வழங்கும் விழா வந்து நடைபெற்றது. ஓகேங்களா. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. கவியரசு கண்ணதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நில உரிமையில் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்கள் என்பதற்கு பதிலாக புதிய பெயர் வந்து மாற்றி திருத்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்ற வகைப்பாட்டில் திருமணமாகாத மகன்கள் அல்லது திருமணமாகாத பேத்திகள் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைக்கு பதிலாக உரிமை வயதடையாத குழந்தைகள், உரிமை வயதடையாத பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SC/ST ஆணைய தலைவர் வந்து வயது நிர்ணய மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அறிவுத்துறையினுடைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் வந்து தலைவராக இருக்க வேணும். அவருடைய தலைவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 75 ஆண்டுகள் வரை வந்து நீட்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திருத்த மசோதா வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. பசிபிக் பெருங்கடலையொட்டி 29 நாடுகள் வந்து போர் பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய போர் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. உலகின் மிகப்பெரிய போர் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடல்சார் போர் பயிற்சியான ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்ற அந்த போர் பயிற்சியோட பேர். முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உலகின் மிகப்பெரிய போர் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போர் பயிற்சியான ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்ற போர் பயிற்சி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை வந்து பங்கேற்குது. ஹவாய் தீவில் நடைபெறும் இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா 29 நாடுகள், 40 கப்பல்கள், 3 போர்க்கப்பல்கள், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் 2,000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. ஹவாய் தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நடக்குது. ஓகேங்களா. இந்தியாவின் பல்நோக்கு போர்க்கப்பலான INS ஷிவாலிக் பேல்ஹார் வரை சென்றடைந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் எந்தவித சூழல்களையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்த ஒரு கப்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 29 நாடுகள் பங்கேற்குது. எங்கன்னா ஹவாய் தீவில். இந்த போர் பயிற்சிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிம் ஆஃப் தி பசிபிக் அப்படின்னு பேர். ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நீதித்துறை அகாதமியின் கிழக்கு மண்டல மாநாடு வந்து 2 நாட்கள் வந்து நடைபெறுது. இந்த மாநாட்டில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி TY சந்திரசூட் வந்து பங்கேற்றிருக்கிறார். ஓகேங்களா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா TY சந்திரசூட் நம்ம ரெகுலராக பார்க்கறனால நமக்கு மறக்காது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய தேர்வு முகமை ஓகேங்களா NDAவோட செயல்பாடு முறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசால் நடத்தப்பட்டு வந்த நுழைவுத் தேர்வு ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக கடந்த 2017 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NDA வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சங்கங்கள் பதிவு சட்டம் 1860 கீழ் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த சட்டத்துக்கு வந்து இது வந்து உட்பட்டது. இதில் எந்த டீட்டெயில் கேட்டாலும் அவங்க கொடுத்துதாகணும் RTL. இதன் முதல் தலைமை இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா வினித் ஜோஷி தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துவதற்காக ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்ற நடவடிக்கை திட்டம் வந்து 1992 கீழ் பரிந்துரைக்கப்பட்டு 1986 ஆண்டு வடிவமைக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையோடு தொடர்புடைய திட்டமாகும். அதை பார்த்திங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான தேசிய அளவிலான தேர்வு அமைப்பு நிறுவக்கோரி கடந்த 2010 ஆண்டு அமைக்கப்பட்ட இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது பார்த்திங்கன்னா IIT இயக்குனர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்னென்ன தேர்வுகள் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா மத்திய உயர்கல்வி நிறுவனங்கள் வழங்கப்படும் இளநிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்பு சேர்க்கான ஒருங்கிணைந்த JEE தேர்வு மற்றும் QUT UG, அப்புறம் வந்து பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வு அதையும் நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சி படிப்புக்கு தகுதி பெறுவதற்காக NET அப்படின்ற தேர்வையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது மேலாண்மை சேர்க்கைக்கான தேர்வு CMAD, அப்புறம் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் தில்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வு வந்து இவங்க தான் நடத்துகிறாங்க. NDAவோட தலைமை இயக்குநராக இருந்த சுபோத்குமார் சிங் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த முறைகேடு சம்மந்தமாக. அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா IDBO தலைவராக பிரதீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா T20 வந்து பார்த்திங்கன்னா இந்த T20யோட வந்து பார்த்திங்கன்னா கோலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. தொடர் நாயகனாக வந்து பார்த்திங்கன்னா பும்ரா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, தொடர் நாயகன் வந்து பார்த்திங்கன்னா பும்ராவும் ஆட்ட நாயகனாக வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் வந்து குவிச்சிருக்காங்க. 603 ரன்கள் 6 விக்கெட்டுக்கு. ஓகேங்களா, மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே வந்து ஒரு இன்னிங்ஸில் வந்து 603 ரன்களை குவித்து அதிக ரன்களை குவித்த அணி என்ற உலக சாதனை வந்து இந்திய மகளிர் அணி வந்து பெற்றிருக்கு. இதில் வந்து கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 69 ரன்களில் வந்து பார்த்திங்கன்னா அரை சதத்தை வந்து பதிவு செஞ்சு வெளியேற்றிருக்காங்க. ஆனால் கேப்டன் பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. TNUSRB பொறுத்தளவு அதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.